அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா ரொம்பவே தலை சிறந்த துவாக்கள், திக்ருகள், இன்னும் பாத்தீங்கன்னா வசனங்களை கொண்ட ஒரு அமலை பார்க்க போறோம். இதுல உங்களுக்கு மூணுமே இருக்கு. நான் சொன்ன மாதிரி துவா இருக்கும், திக்ரு இருக்கும், வசனம் இருக்கும். இந்த கடந்த ஒரு 2 வீடியோவை பார்த்துருந்தீங்கன்னா நம்ம திக்ருகளுடைய தொகுப்பு, துவாக்களுடைய தொகுப்பு அதை எடுத்து ஓதி போடுற மாதிரி போடுறோம். ஏன் அப்படி போடுறோம்னு பார்த்தீங்கன்னா நமக்கே தெரியும், இது நம்ம மொஹரம் மாசத்துல இருக்கோம். அதுல முதல் 10 நாளை நம்ம கடந்துட்டோம். ஏன்னா நம்ம ஆசுரா நோம்பெல்லாம் வச்சிட்டோம்னு நமக்கு தெரியும். ஒரு 2 வாரமே முடிஞ்சிருச்சு. இப்போ 3வது வாரத்துல போயிட்டு இருக்கோம். ஆனா இந்த மொஹரம் மாதம் அப்படிங்கிறதே அல்லாஹுடைய மாதம். அந்த நாட்கள் முழுவதுமே இந்த 30 நாளுமே சிறப்பான நாள் அமல்கள் செய்யறதுல. அதனால நம்ம இது செய்யுங்க அது செய்யுங்க அப்படின்னு சொல்றதை விட சின்ன சின்ன அமல்களை கையோடு செய்யும் போது எல்லாரும் சேர்ந்து செய்த நன்மையும் இன்னும் இந்த மாதத்துடைய பலனையும் நம்ம பெற முடியும். அதனாலதான் இந்த மாதிரி ஒரு அமல்களின் தொகுப்புகளாக நம்ம தொடர்ச்சியா போட்டுட்டு இருக்கோம். அதனால அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்களும் இந்த மாதிரி திக்ரிகள், துவாக்கள், சூறாக்கள்னு சொல்லிட்டு ஒரு தொகுப்பா தான் இருக்கும். அதெல்லாம் பார்த்து கையோட அமல் செய்துவாங்க. இது பாத்தீங்கன்னா தொழுகை இல்லாதவங்க கூட, ஒழு இல்லாதவங்க கூட பார்த்த உடனே நீங்க ஓதிக்கொள்ளலாம். ஒன்றும் தவறு கிடையாது. இதுல பாத்தீங்கன்னா நம்மளுடைய அனைத்து தேவைக்கும் போதுமான வார்த்தைகள் இருக்கு. எல்லா கஷ்டத்தையும் போக்கக்கூடிய வார்த்தைகள் இருக்கு. இன்னும் அல்லாஹ்வை திருப்திப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் இருக்கு. உங்களுக்கு இதனுடைய பலன்கள்ல நீங்க பல இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க. அதனால நம்ம ரொம்ப டீப்பா சொல்ல வேண்டாம். இப்ப நம்ம அமலுக்குள்ள போயிடலாம். முதல் ஒண்ணு பாத்தீங்கன்னா ரப்பி இன்னி லிமா அஞ்சல்த இளைய மின் ஹைரின் ஃபகீர் அப்படின்னு சொல்லக்கூடிய மூசா நபி ஓதிய துவா. இதை ஓதன உடனே என்ன ஆச்சு அவங்களுக்கு? அல்லாஹ்விடத்துல யா அல்லாஹ் நான் தேவையுள்ள அடியானா உன் புறத்துல இருந்து தா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. உடனே அல்லாஹு எல்லாத்தையும் தந்தான். இந்த துவாவை முதல்ல நீங்க 33 முறை ஓதிக்கொள்ளுங்க. வாங்க சேர்ந்து ஓதுவோம். அடுத்து இதுக்கப்புறம் என்ன ஓதணுங்கிறத பார்க்கலாம். ரப்பி இன்னி லிமா அஞ்சல்த இளைய மின் ஹைரின் ஃபகீர். 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 அடுத்து அஸ்புன் அல்லாஹு வ நிஹ்மல் வக்கீல். அதாவது அல்லாஹுவே போதுமானவன், பொறுப்பேற்பவனில் அவனே சிறந்தவன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திக்ருக்கு ஏராளமான சிறப்புகள் இருக்கு. ஒண்ணு பாத்தீங்கன்னா உலகமே எதிர்த்தாலும் உங்களை காப்பாற்றக்கூடிய திக்குன்னு நீங்க சொல்லலாம். ஏன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தீக்குண்டத்துல இருந்து காப்பாத்துச்சு. இந்த திக்கரை 33 முறை ஓதிக்கொள்ளுங்க. அஸ்புன் அல்லாஹு வ நிஹ்மல் வக்கீல். 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 அஸ்புன் அல்லாஹு வ நிஹ்மல் வக்கீல்.
ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் 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 ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். கடைசியா லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹி அப்படின்னு சொல்லக்கூடிய சொர்க்கத்தின் புதையல் என்று அழைக்கப்படக்கூடிய திக்ரு. இந்த திக்ரு உங்கள்ட்ட இருந்தா எல்லாமே உங்கள்ட்ட இருக்கும். கவலை துன்பத்தை போக்குவதற்கு இந்த திக்ரே போதுமானது. இப்ப இந்த திக்ரை ஓதிக்கோங்க. லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா 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 லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா